உலக கல்லீரல் அழற்சி தினம் இன்று. ஆண்டுதோறும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் கல்லீரல் அழற்சி எனப்படும் ஹெப்படைட்டிஸ் தொடர்புடைய பாதிப்புகளால் உயிரிழப்பதாகவும், ஆண்டுதோறும் புதிதாக 30 லட்சம் பேர் கல்லீரல் அழற்சி பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. ஹெப்படைட்டிஸ் பாதிப்பை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் 2040ஆம் ஆண்டு அளவில் HIV, காசநோய் மற்றும் மலேரியா இறப்புகளை விட ஹெப்படைட்டிஸ் காரணமாக ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது. உலக அளவில் கிட்டத்தட்ட 540 மில்லியன் மக்கள் ஹெப்படைட்டிஸ் B அல்லது ஹெப்படைட்டிஸ் C நோயுடன் வாழ்கின்றனர். சரியான கவனமும் சிகிச்சையும் அளிக்கப்படாத கல்லீரல் அழற்சி B and C நோய்கள் முற்றி கல்லீரல் இழைநார் வளர்ச்சி நோயாகி கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் செயலிழப்பு போன்ற சிக்கல்களுக்கு ஆளாகி உயிரிழக்க நேரிடுகிறது. எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் வழிமுறை குறித்தே அனைவரும் அதிக கவனம் கொண்டுள்ள நிலையில், உண்மையில் எய்ட்ஸின் பாதிப்பால் நேரும் மரணத்தை விட வேகமாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர் கல்லீரல் அழற்சி B அல்லது கல்லீரல் அழற்சி C நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைகின்றனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தற்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உலக கல்லீரல் அழற்சி நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இலவசமாக நோய் கண்டறிதல், சொல்லாடல் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், பதாகை பரப்புரைகள், செயல் விளக்கங்கள், தடுப்பூசி முகாம்கள் போன்ற பல நிகழ்வுகள் இந்நாளில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓட்ஸ், காஃபி, கிரீன் டீ, பெர்ரி, திராட்சை, பூண்டு மற்றும் ஆலிவ் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுகள் மற்றும் பானங்கள் கல்லீரலை ஆரோக்கியத்துடன் காக்கும். அதிக கொழுப்பு, அதிக உப்பு மற்றும் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள் கல்லீரலின் செயல்பாட்டை கடினமாக்கும். கல்லீரல் காப்போம், எச்சரிக்கையுடன் இருப்போம்.